இந்த மங்காத்தால தல அஜித் சொல்ற மாதிரி இனிமே குடியே குடிக்க கூடாது அந்த மாதிரி நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லை, எப்பவுமே பிரியாணி சாப்பிட்ட இனிமே பிரியாணியே சாப்பிடக்கூடாது. ஒரு மாசத்துக்கு மினிமம் சாப்பிடக்கூடாது. ஆனா இதுக்கு நான் கேரண்டி இல்லை. ஏன் சொல்றது, இது நானே கேரண்டி இல்லை. இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டோம். அதே லேட்டாக தூங்கினேன், ஏன்னா ஒரு அப்லோடு இருந்தது. நேற்றே போட்டால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நேற்று அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி போல் தான் தூங்கினேன். ஆனால் 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இப்போ விஹான் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டுருக்கான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி போயிட்டுருக்கோம். பெங்களூரில் வந்திருக்க தலப்பாக்கட்டி பிரியாணி ஒரு வாட்டி அங்கே போய் சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்போவுமே எப்படி இருக்குது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆசை எப்படி இருக்குது போய் நம்ம டேஸ்ட் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு அங்கே தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். முடி பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே ஜங்லி மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கல், சுட சுட பொங்கல் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நானும் பசங்க மட்டும் தான் இன்னும் சாப்பிடல. அப்புறம் இது வந்து ஓகே, இது மீன் குழம்பு. இது வந்து துவையல், ஸ்பெஷல் துவையல். அப்புறம் வெண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து குருமா. நேற்று வந்து ஆப்பம் கூட இது கொடுத்த குருமா. வேறு வந்து இதில் வந்து நேற்று அந்த ஒரு மெஸ்க்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய பார்சல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட இப்போ காலி பண்ணணும். ஆனால் லைட்டாக தான் சாப்பிட்ணும், ஏன்னா அப்புறம் அங்கே சாப்பிட முடியாது தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ், அப்புறம் 2 துண்டு கறி தோசை, 2 துண்டு சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை அதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், ஓப்பன் கூட பண்ணல. இதில் ஏதோ என்னவோ இது வந்து பன்னீர் குருமா பட்டர் மசாலா இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் இப்போ தெரியல, இப்போ சாப்பிட போகிறோமா இல்லையா, இல்லைன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு வேணால் டிஃபனுக்கு எடுத்துப்போம். இது வந்து அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் பரோட்டா மாதிரி கோதுமை மாவில் பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ஃபுல்லு நெய். ஆமாம், இது வந்து நேற்று பேக் பண்ணிவிட்டு வந்த கறி தோசை. இது வந்து நேற்று அம்மா டேஸ்ட் பண்ணல, ஏன்னா நேற்று சைவம். சரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நேற்று எல்லாமே வெஜ்ஜாக தான் சாப்பிட்டாங்க. ஸோ இதுவும் இங்கே வச்சுட்டேன். ஸோ இவ்வளோலாம் சாப்பிட்டுட்டு அங்கே எப்படி போய் சாப்பிட்றது, சாம்பார் வேறு இருக்குது, அது சாப்பிட போகிறதில்ல. ஸோ இது வேணாம், இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்றேன். நூடுல்ஸ் இது வந்து தெரியல சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு. இது தேவையில்லை. இப்போது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி திருச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சண்டே. ஸோ மதியானம் லஞ்ச் அங்கே ஒரு கை பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ரொம்ப சிம்பிள் காட்டன் அவுட்ஃபிட். இருங்க காட்டுறேன் குயிக்காக ஒரு கிளான்ஸ். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், கூல் காட்டன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி திருச்சி பிரான்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஃபுட் ரிவ்யூ எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவான ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால். அது இல்லாமல் எங்களோட திருச்சி ஸ்டே டே 1 டே 2 விளாக்ஸ் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து ஒரு தூக்கு போட்டுட்டு நான் எடிட்டிங்கில் பிஸியாக இருந்தேன். சரி சீக்கிரம் முடிகிற அளவுக்கு எடிட்டிங் முடிச்சுட்டு அப்லோட் போடலாம். ஸோ இப்போ வந்து ஈவினிங் இப்போ வந்து ஒரு 5:15 5 மணி. ஸோ இப்போ அம்மா வந்து ஜிகர்தண்டா சேமியா பாயசமே రెడీ మరి జిగర్దండా చేసేసి మిల్క్ మైడ్ లీటా మస్టర్డ్ పౌడర్ వేసి இது இப்போ வந்து ஜிகர்தண்டா மாதிரி அம்மா ஜிகர்தண்டா இல்லை, ஆனால் அந்த ஸ்டைலில் சேமியா எல்லாம் வறுத்துட்டு நம்ம பால் ஊற்றி பால்லே வேக வச்சுட்டு மில்க் மைட் ஊற்றணும். சுகர் பதில் மில்க் மைட் ஊற்றிட்டு கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜா ஊற்றி அதை ஊற வச்சுருப்போம். அதையும் போட்டு ஏற்கனவே வறுத்து அதெல்லாம் போட்டு அது ஆற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டா நல்லா ஜிகர்தண்டாவா சாப்பிட்டுட்டோம் ஒரு நாளைக்கு டபுள். ஸோ இதுதான் ரூம்லேருந்து வந்த ஒரே
இது நெய் ஸ்மெல் நெய் வாசனை. ஸோ ஆக்சுவலி பாயாசம் தான் பண்ணுறதா என்னோட மைக்ரோவேவ் போயிடுச்சு. பாயாசம் தான் பண்ணுறதா இருந்தது. சரி இந்த மாதிரி பண்ணால் பசங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம கூல் பண்ணி ஸோ பாருங்க நல்லா திக்காக ரிச்சாக க்ரீமியாக வந்துட்டு இருக்கு. மில்க் மேட் இது ஒரு ஃபுல் 10. சரி அம்மா சொன்னாங்க நம்ம பாயாசமாக பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டே பேசணும். இப்போ வந்து அதுக்கு ஒரு இன்னும் கிராண்டாக செய்யணும். கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு பாருங்க சப்ஜா சப்ஜா இவ்வளோ போட வேணாம், கொஞ்சம் தான் போடுவாங்க. ஐஸ் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இது ஏமதி இது வந்து பாதாம் பிசு. ஸோ இங்கே வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து யஷ் கேட்டான், நான் தான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறது. ஆப்பம் தேங்காய் பால். சரி நாளைக்கு மார்னிங் நாளைக்கு கிளம்புறோம், நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு ஆப்பம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ஈஸியாக நம்ம 2 கிலோ ஏற்கனவே 2-3 கிலோ ஏறிட்டு இருப்பேன் பக்கா. ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எப்போ சூடாக சாப்பிட்றோமோ ஒரு டெசர்ட்டு நமக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தெரியாது. நம்ம சில்லனாக சாப்பிடும்போது கொஞ்சம் சுகர் சர்க்கரை கூட இருந்தால் நல்லா. ரிச் க்ரீமி நல்லா షుగర్ కూడా కరెక్ట్గా இருக்கும். లోనే పెట్టేస్తాం. ఉండొని కావాలంటే ఎత్తుకోమా. இந்த சூடாக சாப்பிட்றத விட சில்லுனா சாப்பிட்றதா நல்லா இருக்கு இந்த சம்மருக்கு. Oh no! Reconstructed. Hey, super photo எடுத்துட்டேன் வாடா. So nice. அந்த ஸ்பூன் பாரு. கீ ரைஸ் இது வந்து அப்படியே இது வந்து லெமன் ரைஸ். சூப்பர் ஃப்ரெஷ். இது வந்து பச்சடி, வெங்காயம் தயிர் பச்சடி. இது வந்து சேப்பக்கிழங்கா. இதுதான் எங்களோட டின்னர். கண்ணாத்தர் ప్లేట్ తీసుకో. నో చిప్స్. కొంచెం వైట్ రైస్. அப்பா உண்டியில் போடுறதுக்கு அவனுக்கு பெரிய நோட்டு வேணுமா. ஸோ நோட்டு வாங்கி வச்சு அத்தர் உண்டியில் போடுறதுக்கு காசு அதேதான். ஐயோ. ஸோ இப்போ போய் படத்தை தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 8-8 மணி போல் கிளம்புறோம் பெங்களூருக்கு. ஸோ இந்த vlog அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். சே குட் நைட். குட் நைட்.
தூங்குற மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. 9:30 மணி ஆச்சு. குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி கிளம்பிட்டோம் திருச்சி பெங்களூர் கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து கரெக்டாக 7:30 மணி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 8:30 மணி போல் கிளம்பணும்னு இருக்கோம். ஸோ வாங்க ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிடலாம். ஸோ இந்த பசங்க இன்னும் எழுந்திரிச்சிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சேன். காயிற துணி அதெல்லாம் மறக்காமல் எடுத்து வைக்கணும். மெயின் இந்த ப்ரஷ் எடுத்து வைக்கணும். டைம் 8:30 மணி. நாங்கள் வந்து யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம் அந்த 4:30 மணி 5 மணி போல். பட் இன்னைக்கு மண்டேனால அந்த டிராஃபிக்கில் மாட்டி போய் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அந்த ஹோசூரில் போய் டிராஃபிக்கில் மாட்டிட்டா ரொம்ப கடி 1 hour 2 hour அது கூடிய கூட ஆகிடும். இந்த பசங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க. ஸோ நல்லா ஒரு 3-4 கிலோ ஏறிட்டு பெங்களூர் போயிட்டுருக்கேன். ஸோ இது என்னன்னா இந்த தேங்காய் பால் ஆப்பம் வந்து விஹான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். நான் வந்து அவ்வளோ ரெகுலராக பண்ண மாட்டேன். அதே இவனுக்கு நானம்மா பண்ணுற ஆப்பம் தேங்காய் பால் தான் வேணும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு முடிவோடு இன்னைக்கு வந்து இந்த வாட்டி வந்து சாப்பிட்டா செம்மையாக இருந்தது. ரொம்ப ராயல் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். அது அத்தர் வந்து லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றான். அது கூட குருமா வச்சு தான் சாப்பிட்டான் அவன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 8:30 மணி. பெங்களூர் ரீச் ஆகிற எவ்வளோ டைம் ஆகும் தெரியல. நாங்கள் டிபெண்ட் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, பிரேக் எடுக்கிறோமா. So funny. If circle starts first, how the hell? Huh? Circle starts first. Okay, well, listen. You are circle, you start first. One rule, rules are like that, and their circle starts first. That's why, listen, that on his way to work, Henry had a fall. When he got up, he was clutching his throat. He remembered the God's words. I jokes. After eating sugar, you get crazy. What happened to you? And we had helicopter. Up car. Bangalore reach ஆயிட்டோம். Tell you okay. Okay. You just shoot it away. ஓகே. மணி வந்து 2 மணி 1:45. இப்போ பசி பயங்கர பசி. பசங்க எல்லாம் சரி நான் ஒன்றும் கையில் எடுத்துக்கல. ஃப்ரூட் ஆப்பிள் தான் சாப்பிட்டாங்க. சரி இங்கே வந்து நாகார்ஜுனா இருக்கு. நான் வந்து நாகார்ஜுனா இத்தனை வருஷமா இங்க இருக்கேன். நாகார்ஜுனா பிரியாணி நான் இன்னும் சாப்பிடல. மீல்ஸ் சாப்பிட்ருக்கேன். சரி என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே டெம்டிங் ஆகி போச்சு. சரி ஓகே நாகார்ஜுனா பிரியாணி போய் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஓகே அது விஹான் பிரியாணி சாப்பிட மாட்டான். அவன் வந்து கர்ட் ரைஸ் தான் சாப்பிட போகிறான். ஸோ நாங்கள் எல்லாம் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து. ஓகே அத்தருக்கு ஆஸ் யூஷுவல் கர்ட் ரைஸ். ஓகே இத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இங்க. ஹைதராபாத் ஷெஃப்ஸ் பிரியாணி ஹவுஸ் மேல ஒன்று இருக்கு. அங்க போக மாட்டேன், எனக்கு அந்த பிரியாணி பிடிக்காது. இதுதான் நாகார்ஜுனா.
wanna go to KFC, please. Since 1984. KFC. KFC. Shut up. இந்த இடத்துல எல்லாமே பயங்கர சூப்பர் ஸ்பைசியாக இருக்கும். மீல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். இதில் வந்தீங்கன்னா பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மீல்ஸ் செம்மையாக இருக்கும். நான் வந்து நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டதில் வெஜ் மீல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இடத்துல வந்து ஒன்லி வெஜ் மீல்ஸ் தான், நான் நான்வெஜ் மீல்ஸ் இல்லை. நான் நான்வெஜ் மீல்ஸ் கூட இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து மட்டன் பிரியாணி, யஷ் வந்து சிக்கன் பிரியாணி, அத்தர் கர்ட் ரைஸ். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மீல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷு, ஊறுகாய் இதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். மீல்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து பொடி, பொடி இது nothing will walk away. It's there only. Remember the thing. So இது வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அம்மா சிக்கன் ಅಂತ ಹೇಳ್ಬಿಯಾ மட்டன் ಅಂತ ಹೇಳ್ಬಿಯಾ? இது கூட கொஞ்சம் சாலட் கொடுத்துருக்காங்க. அது வந்து மீல்ஸ். பிரியாணி ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் நாகார்ஜுன் அது ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்குமோ, ஸ்பைசியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அத்தர்வே அவ்வளோ இஷ்டமாக பிரியாணி சாப்பிட்டான். அவன் ஆர்டர் பண்ணது கர்ட் ரைஸ் அப்படியே பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு வாய் கூட கர்ட் ரைஸ் சாப்பிடல. பிரியாணி அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். மீல்ஸ் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். நான் மீல்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி வந்து ரொம்ப, நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு நாகார்ஜுனா பிரியாணி இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப எல்லாம் vlog பண்ணல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தோம். அந்த vlog பண்ணுற மூட் கூட இல்லை. சரி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டலாம் அப்படின்னு. ரெண்டாவது வந்து இந்த ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி. ஆனால் அந்த பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. ரெண்டுமே ஈக்குவலி குட்னு சொல்லுவேன். யூஸ்வலாக எனக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட் தான் பிடிக்கும், சிக்கன் பிரியாணி பிடிக்காதுன்றதில்ல. இது கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் வந்து ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி தான். அப்புறம் ஜூனியர் குப்பனா. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கு. சொல்ல போறான் பிரியாணி எப்படி இருக்கு. இவன் பிரியாணியே வாயில வைக்க மாட்டான். ஐ மீன் ஒரு அளவுக்கு இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அது குரங்கு மாதிரி சொல்றான். இந்த மங்காதால தல அஜித் சொல்ற மாதிரி இன்னமே குடிக்க கூடாது அந்த மாதிரி நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லை, எப்பவுமே பிரியாணி சாப்பிட்டோட இனிமே பிரியாணியே சாப்பிடக்கூடாது. ஒரு மாசத்துக்கு மினிமம் சாப்பிடக்கூடாது. ஆனா இதுக்கு நான் கேரண்டி இல்லை. ஏன் சொல்றது, இது நானே கேரண்டி இல்லை. ஏன்னா சிச்சுவேஷன் பொறுத்தது. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இது பாருங்கள் நிறைய இதெல்லாம் இப்போயே நான் அன்பேக், எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் உடனே அன்பேக் பண்ணி அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இது நிறைய மேங்கோஸ் இருக்குது பாருங்கள் உள்ள. அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷு மரத்தில் பறித்த மேங்கோ, இந்த பசங்க எடுத்துகிட்டு வந்து மேங்கோ. ஸோ இதில் எதனா பண்ணலாம். இது வந்து அம்மா கொடுத்தது. இந்த பாருங்கள் வீட்டில் போட்ட வடகம் ஃபினிஷ் ஆகி போச்சு.
அப்புறம் இது வந்து பொடி. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னோடய மாமியார் பண்ண பொடி தான் பிடிக்கும். நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம். நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், இதே ரேஷியோ கேட்டு பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி சுமாராக வந்தது. பட் இந்த மாதிரி ஊருக்கு அவங்க இங்கே வரும்போது இல்லை நாங்கள் போகும்போது நிறைய ஸ்டாக் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ என்கிட்ட டிஃபன் இருந்தது, அதனால் இந்த டிஃபன்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு என்ன இருக்குது? ஸோ அதே மாதிரி நெய்யும் வீட்டில் காய்ச்சின நெய்யும் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கடையில் வாங்குகிற நெய் எவ்வளோதான் நல்ல பிராண்டட் நெய் வாங்கினா கூட பிடிக்காது. இந்த வாட்டி நான் வீட்டில் காய்ச்சின நெய் நல்லா இருக்குன்னு அதை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து ஃப்ரீசரில் இட்லி தோசை மாவு வச்சுட்டு போனேன். ஸோ இதுதான் நைட்டுக்கு ஆகிடும். ஸோ இது ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி ஒழுகிடும். மிச்சம் மீதி முட்டை அப்புறம் தயிர் கூட இருக்குது, எல்லாமே ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன். இப்போ எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். பையன் வந்து உடனே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனோட கர்ட் ரைஸ் அப்படியே இருக்குது. இதை பாருங்கள், பெட்டி பொட்டி எல்லாமே காலி, ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாமே இது வந்து இப்போ மேலே போயிடும். ஸோ எனக்கு உடனே எடுத்து வச்சுட்டாக்கா கையோட கை. இது ஒரு சூட்கேஸ் தான் காலி ஆகிருக்கு. பசங்களோட பேக் இன்னும் அப்படியே இருக்குது. அப்புறம் இது ஒரு பேக் இருக்குது, இதுதான் இப்போ காலி. நெக்ஸ்ட் காலி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஃபுல்லாக காலி ஓரளவுக்கு. ஷூட் பண்ணணுமா, அவனோட டாய் காட்டணுமா, அந்த ஒரு இந்த மியூசிக் எனக்கு இரிட்டேட்டிங் மியூசிக். ஐ அம் கோயிங் டு சே பை. சே பை. பை. இன்னொரு புது vlogல பார்க்கலாம், சந்திக்கலாம். ஏம்மா அது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, கலர்ஃபுல் ரெயின்போ கலர்ஸ் வருது அதுல. இத பாரு, உன்னோட டாய் பத்தி நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சீக்கிரம் சொல்லு. Okay, I already have enough footage. Super. But I'm not able to see. They saw Kanna, you're wasting their time. அவ ஏதோ சொல்லணுமா? Put it up with gas. அந்த மைக் வந்தா. Okay. இந்த மாதிரி நீங்க டாய் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. அம்மா see. வாவ். ஓகே, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். இந்த மாதிரி புது புது திங்ஸா உங்களுக்கு அத்தை நிறைய டாய்ஸ் எல்லாம் காட்ட போறோம். Thank you. நீங்க அத்தருக்கு thank you சொல்லலாம். இன்னும் கூட thank you சொல்லுங்க. Thanks for watching. Thanks for watching. And wasting your time. ஓகே, இந்த vlog பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோல. ஓகே, மழை வந்தா நல்லா இருக்கும். எங்கேயோ இது It will be awesome. மழை வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். புது vlog புது வீடியோல சந்திக்கிறேன். ஸோ இந்த vlog இங்கே முடிக்கிறேன். தேங்க்யூ, உங்க பேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புது vlog இல்ல புது வீடியோல சந்திக்கிறேன். சீக்கிரம் சந்திக்கலாம். பார்ப்போம். பை. சே பை. நோ, at least. Bye bye. Bye.